ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹோண்டா எலிவேட் கூட இருக்காங்க. ஸோ ஹோண்டா எலிவேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் லான்ச் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு. இந்த ஒரு வருஷத்தில் நம்ம வந்து எல்லா ஹோண்டா எலிவேட் வேரியன்ட்ஸும் கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் வந்து மேனுவல் சிவிடி எல்லாமே ரிவ்யூவும் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வருஷம் ஆகியிருக்கு அப்படின்னு இருக்கும்போது நல்லாவும் சேல் ஆகிட்டு இருக்கு. ஹோண்டாவுடைய ஸ்டேபிளில் நல்ல சேல்ஸ் தரக்கூடிய ஒரு வண்டி இந்த ஹோண்டா எலிவேட். ரொம்ப வருஷமாக ஹோண்டாவில் எஸ்யூவியே இல்லாமல் இருந்தப்போ இந்த வண்டியை கரெக்டாக லான்ச் பண்ணி நல்லா சேல்ஸும் பண்ணிட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் எடிஷன் லேட்டஸ்ட்டாக இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஹோண்டா எலிவேட் ஏபெக்ஸ் எடிஷன். இந்த ஏபெக்ஸ் எடிஷன் தான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அடிஷனல் ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இருக்கிற வி அண்ட் விஎக்ஸ் வேரியன்ட்ஸுக்கு இந்த ஏபெக்ஸ் எடிஷன் வந்து அவைலபிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏபெக்ஸ் எடிஷனை வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக இல்லாமலும் வாங்கிக்கலாம் அல்லது நீங்கள் ஆப்ஷன் இல்லாமல் பண்ணிக்கலாம். பேசிக்காக சொல்ல போனால் இது ஒரு ஆக்சஸரி காஸ்மெட்டிக் அப்கிரேடு தான் இந்த ஏபெக்ஸ் எடிஷனாக வந்து ஆக்சுவலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வி வேரியண்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் உங்களுக்கு வீல் கேப் தான் இருக்குது, அலாய் வீல்ஸ் இல்லை. ஸோ ஸ்டீல் வீல்ஸோட வரக்கூடிய வி வேரியண்ட்டுக்கும் இந்த ஏபெக்ஸ் எடிஷனை நீங்கள் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் பேக்கேஜாக ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இதை தாண்டி விஎக்ஸ் வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ வி அண்ட் விஎக்ஸ் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்பெஷல் ஏபெக்ஸ் எடிஷன் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கும் சரி, பேஸ் லெவல் எஸ்வி வேரியண்ட்டுக்கும் சரி இந்த ஏபெக்ஸ் எடிஷன் ஆப்ஷன் பண்ண முடியாது. ஸோ ஏபெக்ஸ் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சில பல மாற்றங்கள் ஆக்சஸரிஸ் ரீதியாக பண்ணியிருக்காங்க. பேசிக்காக காஸ்மெட்டிக் அப்கிரேட்ஸ் தான். ஆனாலும் இந்த ஏபெக்ஸ் எடிஷனுங்கிறது ஒரு கிட்டுங்க, ஆக்சஸரி கிட்டுங்க. ஸோ நீங்கள் ஃபேக்ட்ரியிலிருந்தே இந்த ஏபெக்ஸ் எடிஷனுக்கான விஷயங்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்க முடியாது. நீங்கள் இங்கே டீலர்ஷிப்பில் புக் பண்ணிங்கன்னா வண்டி நீங்கள் வந்ததுக்கப்புறம் டீலர்ஷிப் சார்பாக இந்த ஏபெக்ஸ் எடிஷனுக்கான ஃபிட்டிங்ஸ், இந்த ஆக்சஸரிஸ், இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து ஃபிட்டிங் பண்ணி தர்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஃபிட்டிங் பண்ண வண்டி தான் இது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோண்டா எலிவேட்டோடைய வி வேரியன்ட், செகண்ட் லெவல் வேரியன்ட். இந்த வேரியன்ட் தான் வந்து ஹோண்டா எலிவேட்டில் நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த வேரியண்ட்டுக்கே ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மான்செஸ்டர் ஹோண்டாவில் இன்றைக்கி இந்த வண்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த மான்செஸ்டர் ஹோண்டா ஷோரூம். ஸோ முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஹோண்டா எலிவேட் ஏபெக்ஸ் எடிஷன் ரிவ்யூ வந்து பண்ணலாம். ஸோ என்னென்ன மாற்றம் இருக்குது, இது என்ன ஒர்த்து அண்ட் இது வாங்குறது ஒர்த்தா, அந்த விஷயங்கள் ஆப்வியஸ்லி பார்க்க தான் போகிறோம். ஸோ முதல்ல இந்த ஏபெக்ஸ் எடிஷனுக்கான இந்த லோகோ உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ வித்தியாசமாக ஏ அப்படின்னு போட்டு ஒரு வித்தியாசமாக ஒரு ஏபெக்ஸ் எடிஷனுக்கான லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அரைவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஏ லோகோ வந்து இந்த வண்டியில் நீங்கள் எடுத்த உடனே பார்க்கலாம். இங்கே ஃப்ரண்ட் ஃபெண்டர்ஸில் ஏ அப்படிங்கிறதுக்கான தனி ஒரு மேஸ்காட் லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ஃபெண்டர்ஸில். இதுவும் வந்து டீலர் சார்பாக ஃபிட்டிங் பண்ணுறது தாங்க. ஸோ இந்த ஏபெக்ஸ் எடிஷனுடைய ஆக்சுவல் எக்ஸ்ட்ரா ப்ரைஸிங் எவ்வளவு, அதாவது நீங்கள் நார்மலாக வி அண்ட் விஎக்ஸ் வேரியன்ட் எடுக்கிறது வேறு, அதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுத்தா இந்த ஏபெக்ஸ் எடிஷன் பேக்கேஜ் வந்து நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஜஸ்ட் 15,000 ரூபாய் தாங்க. ஸோ 15,000 ரூபாய்க்கு என்னென்ன ஒர்த்து அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏபெக்ஸ்க்கான லோகோ நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இங்கே அண்டர் பாடி ஸ்கர்ட்ஸ் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் இந்த ஸ்பாய்லர் கிட் மாதிரி பம்பர் லோவர் ஸ்பாய்லர், அண்டர் பாடி ஸ்பாய்லர் மாதிரி இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், எக்ஸ்டென்ஷன். இது வந்து நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஸோ இதுவும் அந்த ஏபெக்ஸ் எடிஷன் பேக்கேஜில் இன்க்ளூடடாக இருக்குது. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்பாய்லர், அண்டர் பாடி ஸ்பாய்லர் பார்த்தீங்க, சைட்லேயும் அதே மாதிரி இருக்குங்க. ஸோ சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இந்த ரன்னிங் போர்டில் இந்த கிளாசி பிளாக் இருக்குது பாருங்கள் கிட்டு. ஸோ அதுவும் வந்து பாடி கிட்டாக வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது வந்து தெளிவாக நமக்கு வந்து தெரியுது. ஸோ அதுவும் வந்து நல்லா இருக்குங்க. ஓகே, தென் வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி சைடில் அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ரியரில் தான் அதுக்கப்புறம் மாற்றம் இருக்குது. ரியரில் டக்குன்னு பார்க்கும்போது ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியாது. ஏன்னா அதே மாதிரி கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் அதெல்லாம் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ரியர்லேயும் எல்இடி டெயில் லேம்ப்ஸுங்கிறது காமனாக வருதுங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபேக் எக்ஸாஸ்ட் அண்ட் ஃபேக் டிஃப்யூசர் மாதிரி எலிமெண்ட் கொடுத்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக நல்லா இருக்குங்க. வண்டியோடைய ஓவரால் லுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக மாற்ற ட்ரை பண்ணுது இந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஸ்பாய்லர் எலிமெண்ட்ஸ். ஸோ வண்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வெளியிலிருந்து இதுதான் மாற்றங்கள். உள்ள இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து நம்ம வந்து பேசிடலாம். ஸோ ஹோண்டா எலிவேட் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வர்றது பெட்ரோல் என்ஜின் மட்டும்தான். இதில் ஹைப்ரிட் கிடையாது, அதே மாதிரி டீசல் என்ஜின் ஆப்ஷனும் கிடையாது. 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் i-Vtec நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின், 121 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 145 Nm மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வண்டி இது.
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் நார்மலாக ஸ்டாண்டர்டாக வருது. ஆனால் வந்து நீங்கள் வி வேரியண்ட்லேருந்தே சிவிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. வி வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் இல்லை. விஎக்ஸ் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸும் வந்துடும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே ஹோண்டா எலிவேட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துடுது. அதனால் ஓகே, நல்ல தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுக்குற ஒரு வண்டி இது ஹோண்டா எலிவேட். இப்போ கேபினுக்குள்ளே போய் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது இந்த ஏபெக்ஸ் எடிஷனுடைய கேபின் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஏராளமான வித்தியாசங்கள், புது ஃபீச்சர்ஸ், நிறையா விஷயங்கள் நமக்கு கண்ணில் படுங்க. ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ். எஸ், கம்ப்ளீட்லி ஒரு ஐவரி ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் வந்து இந்த இன்டீரியர் தீமை வந்து மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா எலிவேட்டோடைய லோவர் வேரியன்ட்ஸில் கொஞ்சம் அந்த சாண்ட் கலர் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் தான் வரும். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபெக்ஸ் எடிஷனுடைய கிட்டில் இந்த ஐவரி ஒயிட், அதாவது கிரேயிஷ் ஒயிட் மாதிரி இருக்குது. இந்த சீட் கவர்ஸை வந்து அக்சசரிஸாக வந்து அதாவது எக்ஸ்ட்ரா இந்த லிமிடெட் எடிஷன் பேக்கேஜாக இவங்க டீலர் சைடில் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிட்டு வாங்கினீங்கன்னா, இந்த ஏபெக்ஸ் எடிஷன் நீங்கள் ஸ்பெஷலாக வாங்கினீங்கன்னா இந்த சீட் கவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஐவரி ஒயிட் ஆக்சுவலாக ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லாவே இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக நல்லாவே இருக்குங்க. ஜெனுவினாக வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வந்த மாதிரி ஒரு லுக்கு தருது. ஃபிட்டிங் பொறுத்து தான் இருக்குது. சென்டர் ஆம்ரெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஐவரி ஒயிட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே எஸ், சீட்ஸில் மட்டும் இல்லைங்க, சீட்டில் ஃபிட் பண்ணுறது ஈஸி. ஆனால் டேஷ்போர்டில் இங்கே இந்த சென்டர் கன்சோல் சரவுண்டு 2 சைட்லேயுமே அங்கேயும் அந்த ஐவரி ஒயிட் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேஷ்போர்டோடைய முழு அகலத்துக்குமே அதே ஐவரி ஒயிட் ஃபினிஷ் நீங்கள் பார்க்கலாம், கிரேயிஷ் ஒயிட். ஸோ உண்மையாகவே நல்ல அட்டென்ஷன் டு டீட்டெயில் பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. ஸோ ஆக்சுவலாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் மட்டும் இல்லைங்க, டோர் பேட்ஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ டோர் பேடில் இந்த ஆம்ரெஸ்ட் ஏரியா, ஓகேவா, அண்ட் இந்த ஏரியா, இது எல்லாமே இவங்க டீலர் சைடில் வந்து ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த கிட்டு அவங்க ஹோண்டா வந்து சப்ளை பண்ணிவிடுவாங்க. ஸோ டீலர் லெவலில் தான் வந்து இதை வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்பவே நல்ல ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ஃபிட்டிங், நல்ல குவாலிட்டி மெட்டீரியல்ஸும் கூட. சாஃப்டாக லெதர் ஃபினிஷ் நல்லாவே இருக்குது. ரியலி நைஸுங்க. ஸோ அது நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங், அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹெட்லைட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங். டேஷ்போர்டோடைய முழு அகலத்துக்கும் ஃபுல்லாக ரியர் டோர்ஸு, சைடு எல்லா பக்கமும் இருக்குது. அதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். அண்ட் இங்கே மட்டும் இல்லைங்க, கீழேயும் இருக்குங்க. ஓகேவா, பாட்டில் ஹோல்டர் ஏரியாலையுமே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குது. அண்ட் இந்த டோர் ஹேண்டிலுக்கு உள்ளேயுமே ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து ப்ரோஷரில் ரெட் கலர் மட்டும்தான் பார்த்துருப்போம் ஆம்பியன்ட் லைட்டிங். ஆனால் ஆக்சுவலாக அது மட்டும் அப்படின்னு இல்லைங்க. இதுக்கு நீங்கள் கலர் சேஞ்சிங் ஆப்ஷன்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ கலர் சேஞ்சிங் அண்ட் வந்து மோட்ஸு, சவுண்ட் மூடு, அந்த மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸும் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சுவிட்ச் வந்து இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே இருக்கிற பட்டன் ஒன்று இருக்குது, மேலே ஒரு பட்டனும் இருக்குது. ஸோ கீழே இருக்க பட்டன் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா. பிரைட்னஸ் ஆஃப். ஓகே, பிரைட்னஸ் சுத்தமாக ஆஃப் ஆயிடுச்சு. அதே வந்து திரும்ப அதே வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணேன்னா படிப்படியாக பிரைட்னஸ் ஏறுது பாருங்கள். ஓகே, ஃபுல் மேக்ஸிமம் பிரைட்னஸ் என்னால் ஏற்றிக்க முடியும். ரைட், இதுதான் மேக்ஸிமம் பிரைட்னஸ். இதுக்கப்புறம் மேலே ஒரு பட்டன் இருக்குது, இங்கே மேலே இன்னொரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சிங். ஓகேவா, நாட் ஓன்லி கலர் சேஞ்சிங், இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் மோட்ஸாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபேடிங்கு, இந்த மாதிரி டிஸ்கோ லைட்ஸு, மைல்டு ஃபேடிங் அண்ட் பல்சிங், இது மாதிரியும் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஆடியோ கொஞ்சம் கும்முன்னு கேட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட ஆப்ஷன்ஸ் இதில் நீங்கள் பார்க்கலாம். ஆடியோவோடைய லெவல், லைக் நீங்கள் கும்முன்னு சவுண்ட் கேட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா ஆகுது பாருங்கள் ஃப்ளிக்கரு. இந்த தட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி பேஸ் ஒரு கும்முன்னு கேட்கும்போது அதுவும் வந்து சேஞ்ச் ஆகும். சவுண்ட் மோட் லேம்ப்ஸ் அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அல்லது சிம்பிளாக ஃபேடிங் எஃபெக்டோடையும் வர்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நல்ல ஆப்ஷனாக தெரியுது. ஃபேக்ட்ரியிலேருந்து வந்த மாதிரி ஒரு நல்ல ஃபினிஷ், நல்ல தின்னான ஆம்பியன்ட் லைட்டிங் ஸ்ட்ரிப்ஸ். இதுவும் இவங்க டீலர் லெவலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னால் நம்பவே முடியல. நல்ல சூப்பர் குவாலிட்டியாக ஆக்சுவலாக ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெளிவாக தெரியுதுங்க. ஸோ ரியலி நைஸ். அதை தாண்டி வேறு ஃபீச்சர்ஸ் என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. எக்ஸாக்ட்லி
எப்படி நார்மல் VX வேரியண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது இன்டீரியர். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு லெதர் ராப் ஸ்டீரிங் வீல் எல்லாம் இல்லை. க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த வேரியண்ட்டில் கிடையாது. VX வேரியண்ட்லேயும் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்சுவலாக கிடையாது. ஸ்டியரிங் மோட்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லா வேரியண்ட்ஸ்லையும் வருது. அண்ட் இந்த ஸ்டார்டர் பட்டன் ஸ்டார்ட், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் இது எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் வருது. வேரியண்ட்டில் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிடையாது. சென்டரில் மட்டும் ஒரு சின்ன MID வருது. நீங்கள் டாப் வேரியண்ட்ஸ் போனால் மட்டும்தான் உங்களுக்கு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் நமக்கு வேரியண்ட்லேருந்தே வந்துடுது. வேரியண்ட்டில் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் இல்லை, பட் இருந்தாலும் நல்ல லெவல் குவாலிட்டி ஆஃப் கிட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியண்ட்லேருந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் வருது, அது நீங்கள் கவனிக்கலாம். ஓகே, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC வேரியண்ட், அதாவது பேஸ் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது வித் மேக்ஸ் கூல் ஃபங்க்ஷன், அதுவும் நீங்கள் கவனிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா CVT ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கியர் லீவர். இதில் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோடும் இருக்குது, கூடவே பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து கவனிக்கத்தக்க விஷயமா இருக்குங்க. சென்டர் கன்சோல் ஆஸ் யூஷுவல் சேம் தான், மேனுவல் ஹேண்ட் பிரேக் இருக்குது. அண்ட் இந்த ஆம்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் இல்லை, பட் டீசெண்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள். இந்த காஸ்மெட்டிக் மாற்றங்கள் தவிர வேறு ஒன்றும் பெரிய லெவலில் மாற்றங்கள் இவங்க பண்ணலங்கிறது நமக்கு அது தெளிவாக தெரியுது. பட் இதுவே வந்து கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, லைக் மிட் வேரியன்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து லெதர் அப்போல்சரி, லெதர் இன்டீரியர் கிட்டு, லெதர் டேஷ்போர்ட் பேடிங், லெதர் டோர் பேட்ஸு, அண்ட் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் மல்டி மோட்ஸ் இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங், அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குங்க, கொஞ்சம் அப்பீலிங்காக தெரியுது. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் இல்லை. வேரியண்ட்டில் VX வேரியண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃபும் வந்துடும், அது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரியர் சீட்ஸுக்கு போய் பார்ப்போம். அடுத்தபடியாக ரியர் கேபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே அதே மாதிரி அந்த ஐவரி ஒயிட் அண்ட் கிரேயிஷ் கலர் லெதரெட் அப்போல்சரி நீங்கள் பார்க்கலாம். இதுவுமே இவங்க டீலர் சைடில் ஃபிட் பண்ணது தான். ஸோ அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சருங்கிறது இந்த லக்ஸுரி கம்ஃபர்ட், இந்த மெமரி ஃபோம் குஷன்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளான குஷன்ஸாக இருக்குது. ஸோ இது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக கொடுக்குறாங்க. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா எலிவேட்டோடைய ரியர் சீட்டுன்னு வரும்போது இது வந்து கொஞ்சம் ஓல்டர் டைப் மாடலுங்க. இது வந்து அந்த R டைப் மாடல்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருப்போம். R டைப் மாடல்ஸ்னால் ஆறுங்கிறது என்னென்னா ரீஇன்ஃபோர்ஸ் சேஃப்டி மாடல்ஸ். இது வந்து ஓல்டர் டைப் அப்படின்னு இருக்கும்போது சென்டர் ஹெட் ரெஸ்ட் இல்லை. R வேரியன்ட்ஸில் சென்டர் ஹெட் ரெஸ்ட்டும் வரும் அண்ட் சென்டர் பேசஞ்சருக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டும் வரும். இது வந்து ஓல்டர் ஸ்டாக்குங்கிறதுனால அந்த ஃபீச்சர்ஸ் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 6 ஏர்பேக்ஸுங்கிறது R வேரியன்ட்ஸில் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. அது ஹோண்டா எலிவேட்டாக இருந்தாலும் சரி, ஹோண்டா சிட்டியாக இருந்தாலும் சரி. இப்போது R வேரியன்ட்ஸில் உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து R வேரியண்ட் இல்லை, அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஏர்பேக்ஸ் வருது. ஸோ இந்த ஏபெக்ஸ் எடிஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R வேரியன்ட்ஸ், R இல்லாத வேரியன்ட்ஸ் எந்த வேரியண்ட்டில் வேணாலும் நீங்கள் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். V and VX வேரியன்ட்ஸ்க்கு மட்டும். மீதி SB அண்ட் ZX வேரியன்ட்ஸில் நீங்கள் இந்த ஏபெக்ஸ் எடிஷன் பேக்கேஜ் பார்க்க முடியாது, ஏன்னா அவசியம் இல்லை. அதில் ஆல்ரெடி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, லெதர் அப்போல்சரியும் வருதுங்க. ஸோ ரியர் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே ஃபுல் ஸ்ட்ரிப்புக்கு இன்டீரியர் ஆம்பியன்ட் மூட் லைட்டிங் கொடுக்குறாங்க. இங்கே ஹேண்டில்லையும் ஆம்பியன்ட் மூட் லைட்டிங் வருது. அண்ட் கீழேயுமே இந்த ஹோல்டர் ஏரியாலையுமே உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க, பாட்டில் ஹோல்டர் ஏரியாவில். மற்றபடி லெக் ரூம் ஸ்பேஸ்லாம் ப்ராப்ளமே இல்லை, தாராளமாக இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸான, செம்ம ஸ்பேஷியஸான ஒரு வண்டி இது. 4 பேருக்கு சூப்பர் ஸ்பேஷியஸாக இருக்குது, பிரச்சனையே இல்லை. ரியர் AC வென்ட்ஸும் எல்லா வேரியன்ட்ஸ்லேருந்து வருது. அண்ட் இங்கேயுமே உங்களுக்கு ஒரு தனி 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ரியர் பேசஞ்சர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நல்ல சூப்பர் ஸ்பேஷியஸான கம்ஃபர்டபுளான வண்டி. இதுக்கு மேலே நீங்கள் VX வேரியண்ட் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை விட கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வரும். உதாரணத்துக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் வரும், அலாய் வீல்ஸ் வரும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில்ஸும் வரும். இந்த வேரியண்ட்டில் அதெல்லாம் இல்லை. இன்டீரியரில் பெரிய அளவில் வித்தியாசங்கள் எனக்கு ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலை. பட் இந்த வேரியண்ட்லேயே தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துடுது. இட் இஸ் ஆக்சுவலி ரியலி குட்டுங்க. ஸோ இந்த ஏபெக்ஸ் எடிஷன் இன்டீரியர் டேஷ்போர்டு பார்க்கும்போது இப்படி தான் இருக்குங்க. கொஞ்சம் இன்னும் ப்ரீமியமாக, இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக அந்த ஆம்பியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண மாதிரி தெரியுது. ரொம்ப நல்ல ஒரு அப்பீல் சேஞ்ச் இது. ஆக்சுவலாக நல்லா எஃபர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதே மாதிரி பேக்கேஜை ஃபேக்ட்ரியிலேருந்தே ஸ்டாண்டர்டாக கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஏபெக்ஸ் எடிஷனுடைய விலை மற்றும் வேல்யூ பற்றி பேசுவோம். ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் ஹோண்டா எலிவேட் வந்து இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல லக்கேஜ் ஸ்பேஸ் தரக்கூடிய வண்டியாக
தெரியுது. எஸ்பெஷலி ஹியூண்டே கிரெட்டா அண்ட் கியா செல்டாஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 458 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி இந்த ஹோண்டா எலிவேட்டை பொறுத்தவரை எல்லா வேரியன்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ நல்ல பெரிய லோடிங் பே நீங்கள் பார்க்கலாம், நல்ல பெருசாக இருக்குது. அண்ட் 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸும் ஆக்சுவலாக இந்த வி வேரியண்ட்லேயே இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன வேரியண்ட்டு எடுக்கிறதுங்கிறத பொறுத்து இல்லை, இந்த ஏபெக்ஸ் எடிஷன் எடுத்தாலுமே உங்களுக்கு லக்கேஜ் ஸ்பேஸில் பெருசாக காம்ப்ரமைஸ் எதுவும் இல்லை. ஸோ லக்கேஜ் ஏரியாவில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வி வேரியண்ட்டில் ஆக்சுவலாக பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இந்த சைடு ஒரு பேக் ஹுக்கு நீங்கள் பார்க்கலாம், அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு பேக் ஹுக் இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பூட் லேம்ப் ஒன்று வந்துடுது. ஸோ அதுவும் ஒரு அடிஷ்னல் விஷயமா இருக்குங்க. தென் ஸ்பேர் வீல்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து 16 இன்ச் ஸ்டீல் வீல் வருது. அப்படின்னு இருக்கும்போது அதே சைஸில் மேட்சிங்காக உங்களுக்கு 16 இன்ச் ஸ்பேர் வீலும் கொடுக்குறாங்க. ஸ்டீல் வீல் தான். இங்கே ஜாக்கெட் டூல் கிட் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த லக்கேஜ் ஏரியாவில் பெரிய ஒரு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. லோடிங் பேயும் நல்ல பெருசாக தான் இருக்குது. ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் ஆல்சோ ரியலி குட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஏபெக்ஸ் எடிஷனுடைய வித்தியாசங்கள். ஏபெக்ஸ் எடிஷன் அப்படிங்கிறதுக்கான பிராண்டிங் இங்கே தனியாக ஒரு ஸ்பெஷல் லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே எலிவேட் அப்படிங்கிற லோகோக்கு கீழே ஒட்டுற மாதிரி அதுவும் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது, ரியலி நைஸுங்க. ஸோ இப்போ வாங்க இந்த ஹோண்டா எலிவேட் ஏபெக்ஸ் எடிஷனுடைய விலை, வேல்யூ அண்ட் மீதி விஷயங்களை பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹோண்டா எலிவேட்டோடைய புது ஏபெக்ஸ் ஸ்பெஷல் எடிஷன். இந்த ஏபெக்ஸ் எடிஷன் மிட் வேரியன்ட்ஸ், அதாவது வி அண்ட் விஎக்ஸ் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். டாப் வேரியன்ட் அண்ட் என்ட்ரி லெவல் எஸ்வி வேரியண்ட்டுக்கு அவைலபிள் இல்லை. மேனுவல் அண்ட் சிவிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் அது நீங்கள் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஏபெக்ஸ் எடிஷனில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பம்பர் ஸ்கர்ட்ஸ், சைட் பாடி ஸ்கர்ட்ஸ், ரியர் ஃபார் டிஃப்யூசர் கிட், interior ambient mood lighting with multicolor switch and mode switch மற்றும் leather seat covers, leather armrest cover, leather center console padding, leather dashboard padding, leather door pads, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த கிட்ல இன்க்ளூடடா வருதுங்க. இந்த மாதிரி கிட் நீங்க வெளியே ஆஃப்டர் மார்க்கெட்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈஸியா ஒரு 50,000 ரூபாய் கிட்ட ஆகலாம். ஆனால் ஹோண்டா இந்த ஏபெக்ஸ் கிட்டுக்கு அடிஷனலாக சார்ஜ் பண்ணுறது ஜஸ்ட் 15,000 rupees, 15,000 ரூபாய். இது ஆக்சுவலாக காஸ்மெட்டிக் அப்கிரேட்ஸ் மட்டும் தான், அதுவும் ஃபேக்டரியிலிருந்து வர்றது கிடையாது. டீலர் சைடில் தான் ஃபிட்டிங் நடக்குது. அப்படி இருந்தாலும் இந்த ப்ரைஸுக்கு இத்தனை ஃபீச்சர்ஸ் வர்றது எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் படுதுங்க. ஹோண்டா எலிவேட்டோடைய மிட் வேரியன்ட்ஸ்ல அவ்வளவு சிறப்பான ஃபீச்சர்ஸ் இல்லை. ஆனால் இப்போ இந்த ஏபெக்ஸ் எடிஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொஞ்சம் பெட்டரான இன்டீரியர் ஆம்பியன்ஸ் அண்ட் கொஞ்சம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஹோண்டா. ஸோ இந்த ஏபெக்ஸ் எடிஷனை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.